நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கடைசி படத்தை நடிக்க போகிறாரு. அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. ஹெச் வினோத் இயக்கம் அப்படிங்கிறாலேயே இந்த படத்துக்கான கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ இந்த படத்தோட ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் பேரையும் அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னது தான், ஹீரோயினாக பார்த்தா பூஜா ஹெக்டேவும் மமிதா பைஜுவும் நடிக்கிறாங்க. வில்லனா நம்ம பாபி தியோல் நடிக்கிறாரு அப்படின்னு. இந்த படம் ஒரு அரசியல் படம், அரசியல் புரட்சி பேசுகிற ஒரு படம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இந்த படம் ஒரு ரீமேக்கோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. என்ன அப்படின்னா, நம்ம பாலகிருஷ்ணா, நம்ம பாலையா நடிப்பில் வெளிவந்த, அதுவும் சமீபத்தில் வெளிவந்த மிகப்பெரிய வெற்றி படம் தான் பகவந்த் கேசரி அப்படிங்கிற படம். அந்த படத்தோட அஃபீஷியல் ரீமேக் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நம்ம பாலையாவோட கேரக்டரில் தளபதி விஜய், நம்ம பூஜா ஹெக்டே வந்து எந்த கேரக்டர்னா அதில் வந்து காஜல் அகர்வால் ஒரு கேரக்டர் அடிச்சிருப்பாங்க ஹீரோயினா, அந்த கேரக்டர் தான் பூஜா ஹெக்டே. அதுக்கப்புறம் அதே படத்தில் ஸ்ரீலீலா நடிச்சிருப்பாங்க, அந்த கேரக்டர் தான் மமிதா பைஜு நடிக்கிறாங்களாம். வில்லனாங்க அர்ஜுன் ராம்பால் நடிச்சிருப்பாரு, இங்கே பாபி தியோல் அப்படிங்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, பகவத் கேசரி அப்படிங்கிற படம் வந்து உண்மையாலுமே பாலையா படமாக இருந்தாலும் கதை திரைக்கதையின்படி பார்த்தா அற்புதமான ஒரு கதை திரைக்கதை, அதில் துளி கூட சந்தேகமே வேணாம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த படத்தை அஃபீஷியலாக ரீமேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து உண்மை அப்படின்னு தாராளமாக நம்பலாம். ஏன்னா விஜய் அவர்கள் கடைசி படம் இது எனக்கு இப்போதைக்கு அப்படிங்கும்போது எல்லா ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தக்கூடிய, கவரக்கூடிய ஒரு கதை அம்சம் தான் இந்த பகவந்த் கேசரி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இது ரீமேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரி, ஹெச் வினோத் இதுக்கு எப்படி சம்மதிச்சாருன்னா, அவர் சம்மதம் தெரிவிக்கிறது வந்து ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா ஹெச் வினோத் நம்ம அஜித்தை வச்சு முதல்ல வலிமை துணிவு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அஜித்தோட வேண்டுகோளுக்கு இணங்க பிங்க் படத்தோட ரீமேக் பண்ணாரு, நேர்கொண்ட பார்வை, நமக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஹெச் வினோத் நம்ம விஜய் இந்த கூட்டணியோட முதல் படமும் ஒரு ரீமேக்காக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. ஸோ எது எப்படியோ பகவந்த் கேசரி படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா? அந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் நடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.